everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து கன்வென்ஷனல் மெஷினிங் ப்ராசஸ் எல்லாத்துக்கான ஒரு டெக்னிக்கல் ஓவர்வியூ. முதல்ல வந்து நம்ம ப்ராடா மெஷினிங் ப்ராசஸ் எல்லாத்தையும் கிளாசிஃபை பண்ணோம்னா மெட்டீரியல் ரிமூவிங் ப்ராசஸ், சேப் ஜென்ரேஷன் ப்ராசஸ், அப்புறம் ஃபினிஷிங் ப்ராசஸ்னு கிளாசிஃபை பண்ணலாம். அதுல இன்னும் ஃபர்தரா கேட்டகரைஸ் பண்ணா ஷேப் ஜெனரேஷன், ஹோல் மாடிஃபிகேஷன், ப்ரொஃபைல் ப்ரொடக்ஷன் அண்ட் precision finishing ப்ராசஸ்னு கேட்டகரைஸ் பண்ணலாம். இப்போ ஒவ்வொரு ப்ராசஸையும் தனித்தனியா எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல்ல டர்னிங் ஆபரேஷன். டர்னிங் அப்படிங்கிறது ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஒர்க் பீஸ்ல டயாமீட்டரை ரெடியூஸ் பண்ணி யூனிஃபார்மான சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு டர்னிங் ஆபரேஷன் பண்ணலாம். ஸோ ஏன்னா இதை எப்படி பண்றோம்னா, ஒரு சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூல் இருக்கு. அந்த கட்டிங் டூல் வந்து ஒர்க் பீஸுக்கு ரிலேட்டிவா லாங்கிடியூடினலா மூவ் பண்ணி கிராஜுவலா மெட்டீரியலை ரிமூவ் பண்ணி டயாமீட்டரை ரெடியூஸ் பண்றது. அது இல்லாம ஸோ இங்க டயாமீட்டர் ரிடக்ஷன் நடக்குது. அது இல்லாம ஃபேசிங் ப்ராசஸ் பண்ணும்போது ஓவரால் லென்த் ஆஃப் த ஒர்க் பீஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். அடுத்து டூலை வந்து நம்மளுக்கான ஒரு டேப்பர் ஆங்கிளுக்கு செட் பண்ணி நம்ம அதே மாதிரி ரிலேட்டிவா மூவ் பண்ணும்போது நமக்கு கோனிக்கல் சர்ஃபேஸ் வந்து கிடைக்கும். அடுத்து க்ரூவிங் பண்ணலாம், இல்ல ஒரு வி டூல் யூஸ் பண்ணி அதே சர்ஃபேஸ்ல நம்ம த்ரெட்ஸ் கட் பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு இந்த எல்லா ஆப்ரேஷனும் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அந்த ஒர்க் பீஸை கட் ஆஃப் பண்றதுக்கு பார்ட்டிங் ஆப்ரேஷன் பண்றோம். ஸோ இதுக்கு நமக்கு தேவை இதுதான் ஓவரால் ஆப்ரேஷன். இதுக்கு நமக்கு வந்து ஒரு சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூல் வேணும். அதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், மெயினான ஸ்பெசிஃபிகேஷன் ஒரு சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூலுக்குன்னா அதோடைய நோஸ் ரேடியஸ் என்ன, ரேக் ஆங்கிள் என்ன, கிளியரன்ஸ் ஆங்கிள் என்ன, அவ்வளவுதான். ஓகே, இப்போ நம்ம இந்த டேப்பர் ஆங்கிளுக்கு செட் பண்ணணும்னு சொன்னோம். அப்ப அதுக்கான ஃபார்முலா என்னன்னா tan alpha equal to larger diameter minus smaller diameter divided by 2 into length of the workpiece. ஸோ இதுல பேசிக்கா அரைஸ் ஆகிற கொஸ்டின் என்னன்னா, ஃபேசிங்க்கும் டர்னிங்க்கும் என்ன வித்தியாசம்? ஃபேசிங் அப்படிங்கிறது ஒர்க் பீஸோடைய லென்த்தை ரெடியூஸ் பண்ற ஆபரேஷன். டர்னிங் அப்படிங்கிறது ஒர்க் பீஸோடைய டயாமீட்டரை ரெடியூஸ் பண்றதுக்கான ஆபரேஷன். நெக்ஸ்ட் மில்லிங். மில்லிங்க்கும் டர்னிங்க்கும் என்ன வித்தியாசம்னா, மில்லிங்கிறது ஒர்க் பீஸை மல்டிபிள் பாயிண்ட்ஸ் ஆஃப் கட்டிங் எட்ஜஸ்ல இருந்து ரிமூவ் பண்றது. டர்னிங் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல இருந்து மெட்டீரியலை ரெடியூஸ் பண்றது, அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ இதுக்கு நமக்கு தேவைப்படுறது என்னது, ஒரு மல்டிபிள் பாயிண்ட் கட்டிங் டூல். ஸோ இங்க என்ன நடக்கும்னா, நம்மளுடைய லோட் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு டர்னிங்ல இருக்கிற மாதிரி இங்க மில்லிங்லயும் சேம் ஒர்க் பீஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனா இங்க மல்டிபிள் பாயிண்ட்ஸ்ல வந்து கட்டிங் நடக்கும். ஆனா அங்க ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல இருந்து மட்டும் மெட்டீரியல் ரிமூவ் ஆகும். இங்க வந்து லோட் வந்து யூனிஃபார்மா மல்டிபிள் எட்ஜஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகும், அவ்வளவுதான். ஸோ இதோடைய ரிசல்ட்னு பார்த்தோம்னா, இங்க நம்மளுக்கு ஃபிளாட் சர்ஃபேஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஸ்லாட்ஸ் கிரியேட் பண்ணலாம், பாக்கெட்ஸ், ப்ரொஃபைல்ஸ், கீவேஸ், கியர் டீத் எல்லாத்தையுமே ஜென்ரேட் பண்ண முடியும். அதே மாதிரி மில்லிங்ல நம்மளுடைய டூல் வந்து ஸ்டேஷனரியா ஒரே பாயிண்ட்ல இருந்து அதோடைய ஆக்சஸை பொறுத்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். நம்மளுடைய ஒர்க் பீஸ்னா ரிலேட்டிவ் டு த டூல் வந்து அது ரெசிப்ரோகேட் ஆகும். இதுக்கு நம்ம யூஸ் பண்றது ஒரு மில்லிங் மிஷினை யூஸ் பண்ணி பண்றோம். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ மல்டிபிள் எட்ஜஸ்ல இருந்து மெட்டீரியல் ரிமூவல் நடக்கிறதுனால எஃபிஷியன்ட் மெட்டீரியல் ரிமூவல் வந்து எங்க கிடைக்கும்னா மில்லிங் ஆப்ரேஷன்ல தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ட்ரில்லிங், போரிங் அண்ட் ரீமிங். மூணுமே வந்து ஹோல்ஸோட அசோசியேட் ஆன மெஷினிங் ப்ராசஸ் தான். முதல்ல ட்ரில்லிங் அப்படிங்கிறது ஒரு சாலிட் மெட்டீரியல்ல ஹோலை ஜென்ரேட் பண்றதுக்கான ஆபரேஷன். அதுக்கு ஒரு ட்ரில் பிட்டை யூஸ் பண்றோம். அந்த ட்ரில் பிட்டுக்குன்னு ஒரு பாயிண்ட் ஆங்கிள் இருக்குது. அந்த கீழே இருக்கிற டயக்ராம்ல அந்த ட்ரில் டயாமீட்டர் பக்கத்துல இருக்குல்ல அந்த எட்ஜ், அந்த ஆங்கிள் தான் வந்துட்டு என்னது பாயிண்ட் ஆங்கிள். ஸ்டாண்டர்டா எல்லா ட்ரில் பிட்ஸுக்கும் இருக்கிற பாயிண்ட் ஆங்கிள்னு பார்த்தோம்னா 118 டிகிரி தான் என்னது பாயிண்ட் ஆங்கிள். ஸோ இது அப்போ அந்த ஒரு ட்ரில்லோடைய ஜாமெட்ரியில மெயினா நம்ம பார்க்க வேண்டியது பாயிண்ட் ஆங்கிள் என்ன, ஹெலிக்ஸ் ஆங்கிள் என்ன, லிப் என்ன, அப்புறம் சிசல் எட்ஜ். இதெல்லாம் தான் ஸ்டாண்டர்டான பேராமீட்டர்ஸ். இது இல்லாம நிறைய இருக்கு. ஸோ ஆனா நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்றது ஒரு ட்ரில்லோடைய ஜாமெட்ரினா இதெல்லாம். அடுத்து போரிங். போரிங்கிறது ஆல்ரெடி இருக்கிற ஹோலை என்லார்ஜ் பண்றதுக்கான ஆப்ரேஷன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஒரு 20 mm ஒரு ஹோலை போட்டேன். ஆனா இப்போ நான் அதை 25 mm மாத்தணும். ஆனா என்கிட்ட இருக்கிற ட்ரில் பிட்டோடைய சைசஸ் வந்து 20, 30 இப்படிதான் இருக்கு. அப்படின்னா நான் போரிங் டூலை எடுத்து அதை வச்சு நான் அந்த 5 mm
ஹோலை வந்து என்லார்ஜ் பண்றதுக்கு அந்த போரிங் ஆப்ரேஷனை பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ போரிங்ங்கிறது இண்டிபெண்டா அந்த போரிங் ஆப்ரேஷன் வந்து ஒரு சாலிட் மெட்டீரியல் மேல பண்ண முடியாது, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஹோல்ல தான் பண்ண முடியும். ஏன்னா அந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா தெரியும், அந்த போரிங் டூல் வந்து உள்ள போகணும்னாலே ஒரு ஹோல், ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஹோல் இருந்தாதான் அந்த போரிங் டூலே உள்ள போக முடியும். சோ இன்னும் கொஞ்சம் ட்ரில்லிங்கை விட போரிங்க்கு வந்து கீழே கொடுத்து அந்த அக்யூரசி ப்ரிசிஷன் மாதிரி ட்ரில்லிங் விட போரிங்க்கு அதிக அக்யூரசி இருக்கும். நெக்ஸ்ட் ரீமிங் ஆப்ரேஷன். ரீமிங்ங்கிறது சர்ஃபேஸ் ஃபினிஷிங் கொடுக்கற ஆப்ரேஷன். நமக்கு ஆல்ரெடி தெரியும் கிரைண்டிங் அப்படின்னு. அந்த கிரைண்டிங் என்ன பண்ணும், எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் அந்த வந்து சர்ஃபேஸ் ஃபினிஷ் கொடுக்குற ஒரு ப்ராசஸ். அதுக்கு சிமிலரா இருக்கிறது தான் ரீமிங். ஆனா ஒரு ஹோலோடைய சர்ஃபேஸ் ஃபினிஷை வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ரீமிங் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணலாம். இல்ல ஒரு ட்ரில்லிங் பண்ண ஹோலோட அக்யூரசியை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படின்னா ரீமிங் பண்ணி ஒரு ரொம்ப மினிமலான மெட்டீரியலை ரிமூவ் பண்ணி அக்யூரசியை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அக்யூரசி வந்து மூணுத்துக்கும் இப்படி கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ட்ரில்லிங், அப்புறம் போரிங், அப்புறம் ரீமிங். இது எல்லாத்த விட அதிகமான ப்ரெசிஷன் இருக்கும்னா கிரைண்டிங். அதை வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ அதான் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி எந்த ப்ராசஸ் அதிக மெட்டீரியலை ரிமூவ் பண்ணும், ட்ரில்லிங்கா ரீமிங்கா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பா ட்ரில்லிங் தான். ரீமிங் வந்து ரொம்ப கம்மியான மெட்டீரியலை ரிமூவ் பண்ணி சர்ஃபேஸ் ஃபினிஷ் பண்றதுக்கான ஆப்ரேஷன். அடுத்து போரிங்கை வச்சு ஒரு சாலிட் மெட்டீரியல்ல ஒரு ஹோலை ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஒரு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஹோல்குள்ள தான் போரிங் டூலாலேயே உள்ள போக முடியும். அடுத்து ரீமிங் வந்து ட்ரில்லிங் அப்புறம் ஏன் பண்றோம் அப்படின்னா ஒரு சர்ஃபேஸ் ஃபினிஷை வந்து அந்த ஹோலுக்கு கொடுக்கறதுக்காக ரீமிங் பண்றோம். நெக்ஸ்ட் கிரைண்டிங். ஸோ நம்ம ட்ரில்லிங்ல சொன்னோம்ல சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து ரீமிங் பண்ணும், அதே மாதிரி தான் கிரைண்டிங். ஆனா இன்னும் ரொம்பவே அக்யூரேட்டா பண்ற ஆப்ரேஷன் தான் கிரைண்டிங். ஸோ இது எப்படி நடக்கும்னா, ஒரு கிரைண்டிங் மிஷின் இருக்கு. அந்த கிரைண்டிங் மிஷின்ல நான் ஒரு கிரைண்டிங் வீலை மவுண்ட் பண்ணி மெட்டீரியலை ரிமூவ் பண்றேன். அது எப்படி நடக்கும்னா, அந்த கிரைண்டிங் வீலோடைய சர்ஃபேஸ்ல அப்ராசிவ் கிரெயின்ஸ், சின்ன சின்ன அப்ராசிவ் கிரெயின்ஸை வந்து அந்த கிரைண்டிங் வீலுக்கு மேல மவுண்ட் பண்ணி வச்சிருக்கோம், அட்டாச் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ இந்த சின்ன சின்ன அந்த அப்ராசிவ் பார்ட்டிகிள்ஸுமே ஒரு கட்டிங் எட்ஜஸ் ஆட் பண்ணும். ஸோ அது வந்து அந்த ஃபிளாட் சர்ஃபேஸ் ஆர் ஒரு சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் மாதிரி எனக்கு எந்த பொருள்ல இருந்து மெட்டீரியல் ரிமூவ் பண்ணி சர்ஃபேஸ் ஃபினிஷ் கொடுக்கணுமோ அதுல ரெசிப்ரோகேட் ஆகும் போது அந்த ஒவ்வொரு எட்ஜஸுமே மெட்டீரியலை ரிமூவ் பண்ணும். ரொம்ப அக்யூரேட்டா, ரொம்ப மினிமலா தான் மெட்டீரியல் ரிமூவ் பண்ணும். ஆனா ரொம்ப ஸ்மூத்தான சர்ஃபேஸ் ஃபினிஷை வந்து நமக்கு கொடுக்கும். இது அப்ப ரிசல்ட்டா நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஹை டைமென்ஷனல் அக்யூரசி இருக்கக்கூடிய ஒரு சர்ஃபேஸ் கிடைக்கும் நமக்கு. இல்லைன்னா ஒரு ஃபைன் சர்ஃபேஸ். இது எல்லாமே நமக்கு கிரைண்டிங் ஆப்ரேஷன்ஸ் மூலியமா கிடைக்கும். அப்போ அந்த டூல் வந்து என்னது, அப்ராசிவ் கிரெயின்ஸ் அட்டாச் பண்ண அந்த கிரைண்டிங் வீல். அதுக்கு நம்ம காமன் ஸ்பெசிபிகேஷன் பார்த்தோம்னா அது என்ன டைப் ஆஃப் அப்ராசிவ், அதோடைய கிரேட் என்ன, அப்புறம் அந்த பார்ட்டிகல்ஸ் உடைய பாண்ட், எந்த டைப் ஆஃப் பாண்ட், இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். ஸோ இதுக்கு நம்ம ஒரு கிரைண்டிங் மிஷினை யூஸ் பண்ணுவோம். இல்லை நம்ம ஆஸ் யூஷுவல் எல்லா மெஷினிங் ஆப்ரேஷன்ஸ்லயுமே நிறைய டைப்ஸ் இருக்கு. கிரைண்டிங்லயும் சர்ஃபேஸ் கிரைண்டிங் பண்ணலாம், சிலிண்ட்ரிக்கல் கிரைண்டிங் பண்ணலாம், இல்லை சென்டர்லெஸ் கிரைண்டிங்கும் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரோச்சிங் ஆப்ரேஷன். ப்ரோச்சிங் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒர்க் பீஸ்ல ப்ரொஃபைல்ஸை கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஆப்ரேஷன். இதுக்கு நம்ம யூஸ் பண்ற டூலுக்கு பேர் வந்து ப்ரோச். இந்த ப்ரோச்சுக்கு வந்து ப்ரோக்ரெசிவா டீத்தை வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருப்போம். இந்த டீத் என்ன பண்ணும்னா ஒன் பாஸ் அட் சிங்கிள் பாஸ் ஒரு தடவை அப்படியே கிராஜுவலா ஒர்க் பீஸ்க்குள்ள போய் மெட்டீரியலை ரிமூவ் பண்ணி நமக்கு தேவைப்படுற ப்ரொஃபைல அந்த ஒர்க் பீஸ்ல ஜென்ரேட் பண்ணும். போத் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ப்ரொஃபைல்ஸ் ரெண்டுத்தையுமே ஜென்ரேட் பண்ணும் இன் சிங்கிள் பாஸ். இதுக்கு வந்து என்னாகும், சீரீஸ் ஆஃப் ப்ரோக்ரெசிவ் சைஸ்டு டீத்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒர்க் பீஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ரொட்ரூட் ஆகுற அந்த டீத்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா உள்ளார போய் அந்த ரொம்ப கம்மியா மெட்டீரியல் ரிமூவ் பண்ணும். சென்டர் போர்ஷன்ல இருக்கிற டீத்ஸ் வந்து ரொம்ப அதிகமாவே தேவைப்படுற மெட்டீரியல் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டே போகும். லாஸ்டா இருக்கிற லாஸ்ட் போர்ஷன் ஆஃப் டீத் வந்து ஃபினிஷிங் வந்து கொடுக்கும். இதுதான் ப்ரோச் பண்ற வேலை. ஆனா அந்த ப்ரோச்சை வந்து மேனுஃபேக்சர் பண்றது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதனாலதான் மாஸ் ப்ரொடக்ஷன்ஸ்ல மட்டும் நம்ம ப்ரோச்சிங்கை வந்து யூஸ் பண்றோம். ஏன்னா வந்து ஹையர் ப்ரொடக்ஷன் ரேட் வந்து
இருக்கும்போது ப்ரோச்சிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒரு சிங்கிள் பாஸ்ல ஒரு மெட்டீரியல்ல ப்ரொஃபைல கிரியேட் பண்ணுது. ஸோ நம்ம அடுத்தடுத்து நிறைய மாஸ் ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஷேப்பிங் அண்ட் ஸ்லாட்டிங். ரெண்டுமே சிமிலரான ஆப்ரேஷன் தான். ஆனா ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, ஷேப்பிங்ல நம்மளுடைய டூல் வந்து ஹரிசாண்டலா மூவ் பண்ணும் ரிலேட் டு த ஒர்க் பீஸ். இதே ஸ்லாட்டிங்ல வந்துட்டு டூல் வந்து வெர்டிகலா மூவ் பண்ணும். ரெண்டுமே வந்து பிளாட் எக்ஸ்டர்னல் சர்ஃபேசஸ், ஸ்டெப்ஸ், குரூவ்ஸ் இதெல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஷேப்பிங் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இன்டர்னல் ஸ்லாட்ஸ், கீவேஸ், இன்டர்னல் ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றதுக்கு ஸ்லாட்டிங் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஷேப்பிங்ல ஒரு சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூல், ரெண்டுத்துலயுமே சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூல் யூஸ் பண்றோம். ரெண்டுத்துலயுமே என்ன மேஜர் டிஃபரன்ஸ், எந்த டைரக்ஷன்ல டூல் மூவ் ஆகுது ரிலேட்டிவ் டு த ஒர்க் பீஸ், அதேதான். ஸோ ஷேப்பிங்ல நம்மளோட ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக் அப்போ மெட்டீரியல் ரிமூவல் நடக்கும், ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் வந்து ஐடியலா இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்லாட்டிங்கும் அதே மாதிரி தான். ஆனா வந்து வர்டிகலா வந்து என்னாகும், நம்மளுடைய டூல் வந்துட்டு ரெசிப்ரோகேட் ஆகி கீவேஸ், ஸ்லாட்ஸ் இல்ல எல்லா ப்ராசஸையும் பண்ணும். ஸோ ஓவராலா நம்ம என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம். அதுல நமக்கு தேவைப்படுற ஃபீச்சர் ஏத்த மாதிரி எந்த ப்ராசஸை செலக்ட் பண்ணணும்னு ஒரு சிம்பிள் ஓவர்வியூ இருக்கு. முதல்ல ஒரு எக்ஸ்டர்னல் சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ்ல வந்து ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு டர்னிங் ஆப்ரேஷன். ஃபிளாட் ஃபேஸ் வேணும்னா ஃபேசிங் ஆர் மில்லிங் பண்ணலாம். இனிஷியல் ஹோலை ஜென்ரேட் பண்றதுக்கு ட்ரில்லிங், அந்த ஹோலை வந்து லார்ஜ் ஆகிறதுக்கோ இல்ல அந்த ஹோலை கரெக்ட் பண்றதுக்கோ ப்ராப்பரா அலைன் பண்றதுக்கு போரிங், அந்த ஹோலை வந்து அக்யூரேட்டா ஃபினிஷிங் பண்றதுக்கு ரீமிங், இல்ல அடுத்து ஃபிளாட் சர்ஃபேஸ் இல்ல ஸ்லாட்ஸ் இல்ல ப்ரொஃபைல்ஸ் கிரியேட் பண்றதுக்கு மில்லிங், இன்டர்னல் கீவேட்ஸ் ஜென்ரேட் பண்றதுக்கு ஸ்லாட்டிங் ஆர் ப்ரோச்சிங், ஹை வால்யூம் ஐடென்டிக்கல் இன்டர்னல் ப்ரொஃபைல்ஸ் கிரியேட் பண்றதுக்கு ப்ரோச்சிங், ஹார்டன்ட் காம்பனன்ட்ஸ் பிளஸ் க்ளோஸ் டாலரன்ஸ் இருக்கும்போது அங்க மிஷினிங் பண்றதுக்கு கிரைண்டிங். ஸோ ஆனா வந்து இந்த ஹார்டன்ட் காம்பனன்ட்ல மெஷினிங் ப்ராசஸ் பண்ணணும்னா கிரைண்டிங்கால தான் பண்ண முடியும், வேற எந்த ப்ராசஸ்னாலையும் பண்ண முடியாது. அதே மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த அக்யூரசி வந்து எந்த ப்ராசஸ்க்கு இருக்கலையே அதிகம் அப்படின்னா கிரைண்டிங் ஆப்ரேஷனுக்கு தான் அதிகம். இப்போ ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணதுதான் வந்து இங்க ஒரு சாம்பிள் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். அவ்வளவுதான். தேங்க்யூ.